பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். நான் உங்களை கூட்டுவேன் என்று சிறைப்பட்டு போன இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டவர்கள். இப்போது இந்த நேரத்தில் இவர்கள் பாபிலோனில் சிதறடிக்கப்பட்டவர்கள். நான் உங்களை கூட்டுவேன், போஸ்ராவின் ஆடுகளைப் போல உங்களை திரும்ப சேர்ப்பேன். ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். நீங்களெல்லாம் இங்கு வந்து சேருகிறதுனால இரைச்சல் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருவரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. எல்லோரும் அவருக்கு வேண்டும். அவர் எல்லோரையும் சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா இடங்களிலும் இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் என்று சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் சிறைப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் உங்களை கர்த்தர் தம்மோடு சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். தள்ளப்பட்டவர்களை சேர்க்கிறவர் நம்முடைய தேவன். குறைபட்டவர்கள், ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் அவரே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். ஆனால் இன்றைக்கு அவர் மூலைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எல்லாரும் அவரிடத்தில் சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஒரு வாஞ்சையோடு இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. இந்த கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே பற்பல விதமான சூழ்நிலையில் ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் இந்த நாட்களில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரை தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் எங்களை உம்மிடமாய் இந்த நாளில் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய கிருபைத்தார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கூட இரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.